ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். கரமுரன்னு சாப்பிடக்கூடிய முள்ளு முறுக்கு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே நம்ம இந்த ரெசிப்பியை செய்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட்டு 2 கப்பு இடியாப்ப மாவு எடுத்திருக்கேன். இதை நல்லா அரித்து எடுத்துக்கலாம். வறுத்த இடியாப்ப மாவு எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதை தான் 2 கப்பு எடுத்திருக்கேன். அரிச்சாச்சு. இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு அதையும் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். கருப்பு எள்ளு இருந்தாலும் போடலாம். அதுக்கப்புறம் நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஊற்றிடலாம். 2 கப்பு மாவு எடுத்திருக்கேன். நான் 2.5 கப்பு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இந்த முறுக்கு தேங்காய் பாலில் செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசிக்கலாம். டோட்டலாக 2.5 கப்பு வந்திருக்கு. இனி இந்த பாலை சூடு பண்ணலாம். எடுத்து வச்சுருக்கக்கூடிய மாவில் 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் பட்டர் வேணுன்னா கூட ஊற்றலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பால் தளன்னு கொதிக்க வேண்டாம். கொதிக்க வரக்கூடிய ஸ்டேஜில் நம்ம பாலை எடுத்துடலாம். இதில் நான் 1 டீஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். சீனி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். உங்களுக்கு இந்த முறுக்கு எரிப்பாட்டு வேணும்னா கொஞ்சம் வத்தல் தூள், மஞ்சத்தூள், உப்புத்தூள் மட்டும் போட்டாலே போதும். சீனி போட வேண்டாம். சூடாட்டி இருக்கக்கூடிய அந்த தேங்காய் பாலை ஊற்றி இந்த மாவை நல்லா கிண்டி எடுக்கலாம். இந்த தேங்காய் பாலுக்கு பதிலாட்டு நீங்கள் தண்ணி வேணா கூட கொதிக்க வச்சு ஊற்றி கிண்டி நம்ம பொரிக்கவும் செய்யலாம். ஆனால் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்காது. தேங்காய் பால் ஊற்றும் போது தனி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக வேண்டி தான் தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். இடியாப்ப மாவு மாதிரியே கிண்டி எடுத்தாச்சு. மாவு ரெடி ஆகிட்டு காஞ்சிராமல் இருக்கிறதுக்கு நல்லா மூடி வச்சுருங்க. 2.5 கப்பு பால் ஊற்றணும். நமக்கு கொஞ்சம் போல் தான் மீதி வந்திருக்கு. இது இனி வேண்டாம். இடியாப்ப குழலில் இந்த ஸ்டார் அச்சை போட்டிருக்கேன். அதில் மாவு எல்லாத்தையுமே போட்டுடலாம். முறுக்கு மாதிரியே சுற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர் பேப்பர் போட்டு சுற்றி கூட எடுத்து பொரிக்கலாம். இதை அடிக்கடி பொரிச்சிட்டே இருந்தோம்னா நமக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். நம்ம எப்போமாவது பொரிக்கும்போது நமக்கு ஷேப் ஒழுங்காக வராது. ஃபஸ்ட்டுலாம் ஒழுங்காக வராது. அதுக்கப்புறம் போக போக ஷேப் கொஞ்சம் ஒழுங்காக வர ஆரம்பிச்சிடும். எண்ணெய் சூடானதும் ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். நான் இப்படியே பிழிஞ்சு விட்டுட்டேன். இது ரொம்ப ஈஸியாகிட்டு இருந்து எப்படியும் நம்ம உடச்சி தான் சாப்பிட போகிறோம். அதனால் இப்படியே செய்திடலாம் அப்படின்ட்டு நான் இப்படியே செய்துட்டேன். லைட் ப்ரௌன் கலரில் வந்ததும் திருப்பி திருப்பி போட்டுட்டு நம்ம எடுத்துடலாம். எந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக வருதோ அதே மெத்தட்லேயே நீங்கள் பொரித்து எடுத்துடலாம். டேஸ்ட் மாறவே செய்யாது. அவ்வளோதான், பொரித்து எடுத்தாச்சு. 2 கப்பு மாவுக்கு நமக்கு இவ்வளவுக்கான முறுக்கு வந்திருக்கு. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டும் போகாது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு ரெசிப்பியில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.